எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். எங்களது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். எங்களது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் எங்களது மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் எங்களை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். இன்னும் எங்களுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நாங்கள் மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னிப்பவனே, எங்களை மன்னிப்பாயாக. நேர் வழியில் எங்களை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறம் இருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் எங்களை நீ வழி நடத்துவாயாக. நீ எங்களுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை எங்களை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எங்களது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. எங்களுக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே எங்களுடைய இறைவன், நீயே எங்களுடைய பொறுப்பாளன், நீயே எங்களுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக எங்களை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நாங்கள் விரும்புகின்றோம். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டோம் இறைவனே. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் எங்களை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. நம்முடைய இன்டென்ஷன்ஸ், நோக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மளை டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. ஸோ நம்ம வாழ்க்கை பயணம் சரியான தன்மையில் இருக்க வேண்டும் என்றால் நம்ம இன்டென்ஷன்ஸில் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. பெரும்பாலும் நாம் பொருள் தன்மைகளால் தீண்டப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது நம்மளை பயங்கரமாக தாக்கி இருக்குது. நமக்குள்ள அது ரொம்ப ஆழமாக தங்கி இருக்குது. அதாவது சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், சுகம் என்றாலே பொருள் ஈட்டுவது தான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த இந்த ஒரு இன்டென்ஷனில் நிறைய கரெக்ஷன்ஸ் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது. நாம் சுகமாக வாழணும் அப்படின்னு நமக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது, விருப்பம் இருக்குது. ஆனால் நம்ம அறிவு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுது. சுகமாக வாழ்கிறதுனா பணம் சம்பாதிக்கிறது தான், பணம் நிறைய ஈட்டிக்கொள்வது தான் சுகமாக அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்லுது கூடவே. நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம் தானே, மனம் ஒன்று மனம் ரெண்டும் சேர்ந்தே தான் பயணிக்கும். மனம் ஒன்று சொல்லுதுன்னா மனம் ரெண்டு கூடவே ஒன்று சொல்லும். அதே போல தான் மனம் ரெண்டு ஒன்று சொல்லுதுன்னா மனம் ஒன்று சொல்லும். இதில் எது மிகைக்கிறதோ அதுதான் உங்களுடைய இன்டென்ஷன், அதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம காலை பிரார்த்தனை வாசிக்கின்றோம். ஒவ்வொரு நாளுமே அது தேவையாக இருக்கின்றது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம இன்டென்ஷன்ஸில் நம்ம அறிவு கரைகளை சேர்த்து கொண்டே இருக்கிறது. இன்டென்ஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் அறிவினுடைய வேலையாக இருக்குது. இதிலிருந்து நம்ம ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். பொருளுக்கும் சுகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, துளியும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நம்ம இன்டென்ஷனில் சுகமான வாழ்க்கை அப்படின்னாலே நம்ம மனக்கண்களில் வர்றது ஒரு ஒரு வீடு, ஒரு காரு, அப்படியே இதுதான். இதை நம்ம தவிர்க்க முடியாது. பட் சில கரெக்ஷன்ஸ் தேவையாக இருக்குது. அதுக்கு உதவக்கூடிய சில புரிதல்கள் நமக்கு தேவையாக இருக்குது.
ஒரு திருக்குரானுடைய வசனம் ஒன்று இருக்கிறது. ரொம்ப முக்கியமான வசனம் அது. இந்த இடத்துல இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஞாபகம் வந்தது. நேத்து சில பேர் கூட பேசினது அடிப்படையில. அதாவது இறைவன் சொல்லுகின்றான், "நீங்கள் 2 தெய்வங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள்." இறைவன் சொல்லுகின்றான், "நீங்கள் 2 தெய்வங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக நான் ஒருவன் தான் இறைவன். எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள்" என்று இறைவன் சொல்லுகின்றான். இந்த அர்த்தத்தில அந்த வசனம் வரும். அந்த வசனத்த நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, 2 தெய்வங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று இறைவன் சொல்லுகின்றான். அந்த 2 தெய்வங்கள் என்னன்னா, ஒண்ணு இறைவன், அகிலங்களின் இறைவன். இன்னொன்னு நாம. அதாவது ஒண்ணு தன்னம்பிக்கை, இன்னொன்னு இறை நம்பிக்கை. ஒண்ணு நாம தன்னம்பிக்கையில பயணிக்கணும். இல்ல இறை நம்பிக்கையில பயணிச்சிரணும். கொஞ்சோன்னு கொஞ்சம் தன்னம்பிக்கையிலயும், கொஞ்சம் கொஞ்சம் இறை நம்பிக்கையிலயும் பயணிக்கக் கூடாது. இந்த ரெட்டை குதிரை சவாரின்னு சொல்லுவாங்க. அது நம்மள கவுத்தி விட்டுரும். இதுதான் நம்ம பிரச்சனை ஆக்சுவலி. நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். நாம இறைவன நம்புறோம். ஆனா சில விஷயங்களுக்கு நம்புறோம். நம்மளை நம்புறோம், சில விஷயங்கள் அதுதான் இறைவன் சொல்றான், "நீங்க 2 தெய்வங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் ஒரே இறைவன் தான். அகிலங்களின் இறைவன் ஒருவன் தான்." ஒண்ணு தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைன்னு போறீங்களா, போயிடுங்க. இந்த பக்கமே வரக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க தான் செஞ்சுக்கணும். இதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும். இந்த மாரி பயணிக்கிறவங்களுடைய பயணம் ஒரு விதமா இருக்கும். அந்த பயணம் எங்க போகுதுன்றது அப்புறம். ஆனா அந்த பயணம் ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். இறை நம்பிக்கை தான் என்று முழுமையாக போய்விடுவர்களுடைய பயணம் ஒரு விதமாக இருக்கும். அது சரியான பயணம், நன்மையான பயணம். இந்த 2 பேருமே ஆக்சுவலி உலகத்துல நல்லபடியா வாழ்வாங்க. நல்லா பாருங்களேன். 2 பேருமே நல்லா தான் வாழ்வாங்க. இந்த நடுவுல இருக்கக்கூடிய சில ஆட்கள் தான், அந்த பக்கம் அவைங்களையும் பார்த்துக்குருவாய்ங்க. இந்த பக்கம் இறை நம்பிக்கையும் இருக்கும். நடுவுல உட்கார்ந்துகிட்டு நம்ம நம்ம என்ன செய்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழம்பிக்கிட்டு இருப்பான். இறைவன் தெளிவா சொல்றான், 2 தெய்வங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஒண்ணு நீங்க உங்கள நம்புங்க. இல்ல என்ன நம்புங்க. இந்த பக்கம் வந்துருங்க. மதில் மேல் பூனையா இருக்காதீங்கன்னு சொல்றான். இதுல இறைவனுடைய அழைப்பு அவனை நோக்கி. ஏனென்றால், நம்மளால ஒரு சின்ன துரும்ப கூட அசைக்க முடியாது. இதுல தன்னம்பிக்கை எங்க வந்தது? தன்னம்பிக்கை என்பது முழு அறியாமை நிலை. அதாவது ஒண்ணு நம்ம முழு அறியாமையில போயிட்டா நிம்மதியா இருக்கலாம். இல்ல முழு தெளிவுல நம்ம போயிட்டா நிம்மதியா இருக்கலாம். அதனால நாம ஒன்று தன்னம்பிக்கையை கைவிட வேண்டும். இல்லை என்றால் இறை நம்பிக்கையை கைவிட வேண்டும். எதை கைவிட வேண்டும் என்பதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றான். அதனால இறை நம்பிக்கை. இறைவன் நம்மை வழிநடத்துகிறான், வாழ வைக்கின்றான். அவன் நம்மை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான். அதத்தானே நம்ம எக்ஸ்பீரியன்ஸா பண்றோம் ஆதிமூல தவத்துல. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு எது தேவையில்ல? எப்ப எத தரணும்? எல்லாமே அவனுக்கு தெரியும் தானே! உங்க இன்டென்ஷன்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இறைவன் தெரிந்தவனாகத்தானே இருக்கின்றான். அதனால அந்த சரணாகதி ஏன் வரவில்லை என்பதுதான் கேள்வி. நாம் ஏன் 2 தெய்வங்களை ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் இங்கே கேள்வி. முழுமையாக இறைவனை நீங்கள் நம்ப வேண்டும். நம்பிக்கையாளர்கள் என்று நாம் சொல்லுவது வெறும் வாய் வார்த்தையாக இருந்துவிடக் கூடாது. அது வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். இறைவனை நம்பி நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய இன்டென்ஷன்ஸ்ல நீங்க இறைவனை பொறுப்பேற்படுத்தி விடுங்கள். என்னுடைய இன்டென்ஷன்ஸையே நீ சீராக்கித் தா. என்னுடைய இன்டென்ஷன் மட்டும் தான் என்னுடைய விருப்பம். அது கூட நீ குடுத்தது தான். நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா? விருப்பங்கள குடுக்குறது இறைவன் தான். அத நிறைவேற்றி தர்றது இறைவன் தான். அத இறைவன் தான் நிறைவேத்தி தருவான்னு நமக்கு நம்பிக்கை அளிக்கிறதும் இறைவன் தான். நாம நம்ப வேண்டியதும், அதாவது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது மட்டும் தான் நம்முடைய பணி. அது மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ற லைஃப் லைன். அதனால ஒண்ணு அத சூஸ் பண்ணுங்க. இல்ல இந்த பக்கம் வந்துருங்க. நடுவுல இருந்து கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். இறைவனை நம்புங்கள். இறைவனை நம்பி இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை மனப்பூர்வமாக உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்களை செய்து வாருங்கள். இறைவனை நம்பிக்கை கொள்வது என்றால், விளைவுகளை அவன் மீது பொறுப்பேற்படுத்தி விடுவதுதான். நீங்க பாட்டுக்கு செஞ்சுட்டே வாங்க. அவன் பொறுப்பு. இதுதான் முழுமையான இறை நம்பிக்கை.
தன்னம்பிக்கை என்ற வார்த்தை வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே தன்னம்பிக்கையில தான் போய்க்கிட்டு இருக்கு. மோட்டிவேஷனல் ப்ரோகிராம்ஸ்லாம் நீங்க பார்க்குறீங்களா இல்லையா? தன்னம்பிக்கை தான். அதனுடைய கோர் தீமே தன்னம்பிக்கை தான். அவனாவது சும்மா இருப்பான். அவன உசுப்பேத்தி விட்டு, "நீ தான் எல்லாம்" அப்படின்னு சொல்லி, அவன பைத்தியம் பிடிக்க வச்சு, இதுதான் பிரச்சனையே. நீங்க இறை நம்பிக்கைக்கு வாருங்கள். தன்னம்பிக்கை அதாவது இறை நம்பிக்கையில தான் இன்டென்ஷன்ஸ் சீராகும். தன்னம்பிக்கையில இன்டென்ஷன்ஸ் வந்து முற்றிலும் சீர்கெட்டு போகும். பொருள் தான் அங்கே இன்டென்ஷன். இவ்வளவு பணம் சம்பாரிக்கணும், இவ்வளவு ஒரு பொருளாதாரங்கள நம்ம வந்து சொத்து சுகங்கள வாங்கணும். இதுதான். சொத்து சுகம்னு சொல்லுவாங்க. சொத்து சுகத்துக்காக தான். அதாவது சுகம் தான் சொத்து அப்படின்றது தான் அதோட மீனிங். சுகம் பொருள கொண்டு வந்துரும், பொருள் சுகத்த கொண்டு வராதுன்றத நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். ஸோ, இன்னைக்கு நெறைய பீப்பிள நான் மீட் பண்றேன். நெறைய பொருள் வச்சிருக்கிறாங்க. சுகம் இல்லாம இருக்கிறவங்கள தான் நெறைய பார்க்குறேன். சுகத்தோட இருக்கிறவங்க, பொருள பெருசா அவங்க இது பண்றதில்ல. அவங்களுக்கு ஒரு குறைவான பொருள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், சுகம் நிறைவாக இருக்கிறது. பொருள் நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சுகம் குறைவாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அதாவது ஸ்டாண்டர்டைஸ்ட் கிடையாது. அதாவது சுகம் அதிகமா இருக்கணும்னா, பொருள் கம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பொருளும், சுகமும் கொடுக்கப்பட்டிருப்பவர்களையும் நாம் சந்திக்கின்றேன். இது இறைவனுடைய திட்டம். இறைவன் நமக்காக விதித்தது என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நாம வந்து தன்னம்பிக்கை என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது. இறை நம்பிக்கையாளர்களாம் இருக்க வேண்டும். இந்த இந்த தியானமே அதுக்காகத்தான். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு நோக்கத்தை இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வில் நீங்கள் ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அவ்வளவுதான். இதன் விளைவுகளை எல்லாம் இறைவன் பார்த்து நம்ம இன்டென்ஷன்ஸ்ல வந்து சுகமான வாழ்க்கை. இந்த காலை பிரார்த்தனை ரொம்ப அழகான பிரார்த்தனை. ஒவ்வொரு நாள் நீங்க அத படிச்சீங்கனாலே, அதுவே போதுமானது. நம்ம இன்டென்ஷன்ஸ்ல வந்து திருத்தங்களை ஏற்படுத்தி, அதை நிலை பெற வைக்கக்கூடியது. அதனால நாம வந்து 2 தெய்வங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். ரைட். ஓகே. இன்றைக்கு நாம் தியானம் தொடங்கலாம். தன்னந்தனிமை, தவ உணர்வு நெறியில் நாம் நிலை பெற வேண்டும். இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய அனைத்து விதமான அடையாளங்களிலிருந்தும், பொறுப்புகளிலிருந்தும், பதவிகளிலிருந்தும், கடமைகளிலிருந்தும், பிணைப்புகளிலிருந்தும், தொடர்புகளிலிருந்தும் விலகி நீங்கள் தனியே வாருங்கள். அனைத்தையும் விட்டுவிட்டு, உங்கள் பெயர் உட்பட அனைத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் தனியாக வாருங்கள். இது ஒரு நுட்பமான உணர்வு நிலை. இந்த உணர்வு நிலையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். தனியாக வாருங்கள். தன்னன் தனிமை தவ உணர்வு நெறியில் நிலை பெறுங்கள். தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இறைவன் முன்னால் அமர்ந்திருப்பதாக உணருங்கள். இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணருங்கள்.
முற்றிலும் இயல்பாக நீங்கள் அமர்ந்திருங்கள். எந்த ஒழுங்குகளும் தேவையில்லை. ஒழுங்குகளை அமைக்கக்கூடிய அடிப்படை உங்கள் மனதில் இருக்கிறது. இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்வதுதான் ஒழுங்குகளுக்கு அடிப்படை. வேறு எதுவும் ஒழுங்கல்ல. இந்த உணர்வை உறுதிப்படுத்திய பின்னர் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் ஒழுங்குதான். இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை உங்கள் மனம் பொருந்திக் கொள்ளுமானால் அதுதான் ஒழுக்கத்தின் உயர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே தவறுகள் இருக்குமானால் உள்ளம் அறிவிக்கும். இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று உணரும்போது உள்ளம் அறிவிக்கக்கூடிய வழிகாட்டல்கள் உங்கள் மனதில் ஓங்கி ஒலிக்கும். அழுத்தம் திருத்தமாக அந்த வழிகாட்டல்கள் அமையும். எனவே நீங்கள் இந்த உணர்வை உறுதியாக மேற்கொள்ளுங்கள். ஒழுக்க நெறிகளை அறிந்து கொள்வதற்காக, உள்ளத்தின் உணர்வுகளை அறிந்து கொள்வதற்காக இந்த ஆதி மூலத்தவம் நமக்கு உதவ முடியும். நீங்கள் எங்கு இருப்பினும், எந்த நிலையில் இருப்பினும், இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக இறைவன் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வில் நிலை பெறுங்கள். தவம் தொடங்கலாம்.
இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இறைவன் எந்த விதமான தொய்வுகளுமின்றி, சோர்வுமின்றி அவன் பார்வையை நம் மீது செலுத்திக் கொண்டிருக்கின்றான். அந்த உணர்வில் நாம் நிலை பெறுவதில் நமக்கு தொய்வுகள் இருக்கலாம். இருந்த போதிலும் இறைவன் நம்மை கருணை பார்வையை கொண்டே பார்க்கின்றான். நீங்கள் இயல்பாக இருந்து கொண்டிருங்கள். உங்களுக்குள் சீர்திருத்தங்கள் ஏற்படும். உங்களை அவன் செம்மைப்படுத்தக்கூடிய தன்மையில்தான் அந்த பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் முற்றிலும் தளர்வாக இறைவனுடைய பார்வையை உணர்ந்தவர்களாக இயல்பாக இருங்கள். வெறுமனே அமர்ந்திருங்கள். சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருங்கள். இந்த பார்வை நம்மை செம்மைப்படுத்தும் என்ற உணர்வோடு நீங்கள் வெறுமனே அமர்ந்திருங்கள். உங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்த வேண்டாம். அந்த பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்ற உணர்வை பெரிதுபடுத்துங்கள். அந்த பார்வை நம்மை சீர்படுத்த வல்லது. அந்த பார்வையின் ஒவ்வொரு வீச்சும் நம்மை சீராக்கி கொண்டிருக்கிறது. இந்த உணர்வில் நீங்கள் நிலை பெறுங்கள்.
நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். உங்களை திறந்து கொள்ளுங்கள். நாம் ஒருபோதும் 2 தெய்வங்களை ஆக்கிக் கொள்பவர்களாக இருக்கக்கூடாது. நாம் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். நம்ம இறை உணர் சுவாசத்துல நம்ம உணர்றோம் தானே? ஒவ்வொரு மூச்சும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதை நாம் சம்பாதிப்பவர்கள் அல்ல. இறைவன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நம்ம இன்டென்ஷன்ஸ்ல மட்டும் நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய இன்டென்ஷனே இறை நம்பிக்கையில் உறுதி பெறுவதாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் ரைட் இன்டென்ஷன். அதுவே எல்லா இன்டென்ஷன்ஸையும் ஒழுங்காக்கிடும். தனித்தனியா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு இன்டென்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. நம்ம மனசுல இறை நம்பிக்கை இருக்குதா? அவ்வளோதான். ஏன்னா, நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நம்ம ஒவ்வொரு நாளுமே உலகத்தினுடைய டாஸ்க், உலகத்தினுடைய பணிகளை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். நீங்க சும்மா இருக்க முடியாது. ஏன்னா, நீங்க செயல் செய்யக்கூடிய ஒரு ஒரு இயல்புல தான், ஒரு அமைப்புல தான் இந்த உலக வாழ்க்கையே உங்களுக்கு இருக்கிறது. செயல் செய்யாம இருக்கவே முடியாது. உங்கள சந்திக்கிற செயல முழுமையா இறைவன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா நீங்க செய்யுங்க. அந்த டாஸ்க்க முழுமையா நீங்க நிறைவேத்தும்போது, அடுத்த ரைட் டாஸ்க் உங்கள மீட் பண்ணும். அத சரியா செய்யுங்க. டாஸ்க்க நீங்க அ உருவாக்குறது, அமைக்கிறதுங்கிறது நீங்க ப்ரீவியஸ் டாஸ்க்க எந்த இன்டென்ஷன்ல பண்ணி முடிச்சிருக்கீங்கன்றத பொறுத்து அடுத்த டாஸ்க் உங்களுக்கு வரும். அதனால இன்னைக்கு நீங்க எந்த டாஸ்க் இப்போ என்ன உங்களுக்கு டாஸ்க்கு? இந்த மெடிடேஷன் செஷன்ல கலந்துக்கிட்டது உங்க டாஸ்க். அத முழுமையா கலந்துக்கிட்டீங்களா? அடுத்து ஒரு டாஸ்க் உங்களுக்காக நிக்கும். அத மீட் பண்ணுங்க. அடுத்து வரும். அத மீட் பண்ணுங்க. அத செய்யுங்க. அத எப்படி செய்யணும்? இயல்பா செய்யுங்க. கஷ்டப்படாம செய்யுங்க. அவ்வளோதான். முழுமையா செய்யுங்க. இறைவன் அத பார்க்குறான்ற அடிப்படையில அத செய்யுங்க. அதுக்கான ஆற்றல் வரும். அதுக்கான வழிகாட்டுதல் வரும். அதுக்கான ஞானங்கள் வரும். ஒரு டாஸ்க் வருது. இன்னைக்கு ஒரு மதியானம் ஒரு டாஸ்க் வர்றதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஐயோ! அந்த டாஸ்க் எனக்கு செய்ய தெரியாது. அந்த டாஸ்க் யாரு குடுக்குறது? இறைவன் குடுக்குறான். அது உங்களுக்காக இறைவன் அமைச்சு வச்சிருக்கிறான். ஏன்னா நீங்க இறை நம்பிக்கையாளர். அந்த டாஸ்க் செய்றதுக்கான ஞானங்கள், வலிமை உங்களுக்கு வழங்கப்படும். அது வழங்கப்படவிருப்பதனால் தான் அந்த டாஸ்க்கே உங்களுக்கு அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் இறை நம்பிக்கை. தன்னம்பிக்கை எந்த ஒரு நிலையிலும் நம்முடைய மனதை தீண்டி விடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த விருப்பத்தையும் நீங்கள் மனதில் மேற்கொள்ளுங்கள். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய செயல்முறையே விருப்பங்களை ஏற்றுக்கொள்வதும், அதில் உறுதியாக நிலை பெறுவதும் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. செய்ய வேண்டிய செயல்னா ஒண்ணும் கிடையாது. சூட்சுமமா செய்றது தான். பிசிக்கலி செய்றது ஒண்ணும் கிடையாது. மனசுல நீங்க செய்றது தான். ஏன்னா, அதுல தான் ஃபார்முலா ஃபிக்ஸ் ஆகுது. பிசிக்கலியோ, வெளி சூழல்லயோ ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க. வெளி சூழல்ல நீங்க மாத்துறதுக்கு எந்த ஆற்றலும் நமக்கு கிடையாது. அதனால இறை நம்பிக்கையாளர்களாக நாம் இருந்து விடும்போது, அனைத்தும் நமக்கானதாக இறைவன் அமைப்பான். இந்த ஒரு மேன்மையான நினைவூட்டலை இறைவன் நமக்கு இன்றைக்கு தந்திருக்கின்றான். என்றென்றும் இறைவனுக்கு நாம் நன்றியோடு இருப்போம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச்.